நம்ம உசிரா நேசிச்ச ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் நம்மள பார்த்து இனிமே எனக்கு நீ வேண்டாம்னு சொல்லிட்டு போனா அந்த நிமிஷம் நம்ம உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கும். காலையில எழுந்த உடனே அவங்க கிட்டருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்காதா, அவங்க டிபி தெரியாதா, நம்மள அன்பிளாக் பண்ணிருக்க மாட்டாங்களான்னு ஏங்கி தவிக்கிற அந்த வலி இருக்கே, அது நரகத்தை விட மோசமானது. எப்படியாவது அவங்க என் கூட திரும்ப வந்துட மாட்டாங்களான்னு பல பேர் இன்னைக்கு ராத்திரி பகலா அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்க அவங்க பின்னாடி கெஞ்சினது போதும், அழுதது போதும். உங்கள விட்டு போனவங்க இப்போ உங்கள எவ்ளோ வெறுத்தாலும் சரி, அவங்க மனச மாத்தி அவங்களா உங்கள தேடி வர வைக்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்டு இருக்கு. அந்த பாஸ்வேர்டை நீங்க சரியா பயன்படுத்தினா அடுத்த சில நாட்கள்ல உங்க மொபைல் ஸ்கிரீன்ல மறுபடியும் அவங்க பேர் ஃபிளாஷ் ஆகும். அந்த பாஸ்வேர்டுக்கு பேருதான் ஸ்விட்ச் வார்த்தைகள். அது என்ன வார்த்தை, அதை எப்படி பயன்படுத்தணும், அதையெல்லாம் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ்ல நான் சொல்லப் போறேன். ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க காதல் ஏன் உங்கள விட்டு போச்சுங்கிற உளவியல, சைக்காலஜிய நீங்க புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இல்லைனா அந்த மேஜிக் வார்த்தை வேலை செய்யாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு தெளிவா புரியும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அந்த ட்ரிக்ஸ தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அத்தியாயம் 1. கெஞ்சல்கள் ஏன் தோற்கின்றன. முதல்ல காதல்ல நாம பண்ற ஒரு பெரிய தப்ப உடைச்சிடுவோம். ஒருத்தர் நம்மள விட்டு போகும்போது நாம என்ன பண்ணுவோம்? ப்ளீஸ் என்ன விட்டு போகாத, நான் செத்துடுவேன், நீ இல்லாம என்னால முடியாதுன்னு அவங்க கால்ல விழாத குறையா கெஞ்சுவோம். ஆனா உளவியல் ரீதியா நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தர் பின்னாடி டெஸ்பரேட்டா ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்கள சீப்பா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இவங்க எப்பவும் நம்ம பின்னாடிதான் நிப்பாங்கங்கிற மிதப்பு அவங்களுக்கு வந்துடும். பிரபஞ்ச விதியும் இததான் சொல்லுது. நீங்க அழுதுகிட்டே அவங்க வேணும்னு கேக்கும்போது பிரபஞ்சத்துக்கு நீங்க கொடுக்கிற சிக்னல், என்கிட்ட காதல் இல்ல, நான் தனிமையில இருக்கேங்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான். எனர்ஜி ஆஃப் லேக். இதனால பிரபஞ்சம் அவங்கள இன்னும் உங்களை விட்டு தூரமா கொண்டு போகும். அதனால இந்த நிமிஷத்துல இருந்து அவங்க பின்னாடி ஓடுறத நிறுத்துங்க. அவங்கள ஃப்ரீயா விடுங்க. உங்க எனர்ஜிய உள்ளுக்குள்ள மாத்துங்க. அந்த எனர்ஜிய மாத்திர வேலைக்குதான் நாம அந்த பாஸ்வேர்டை பயன்படுத்த போறோம். அத்தியாயம் 2. ஆழ்மனதின் கதவுகளை திறக்கும் சாவிகள். இப்போ பல பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். நான் என் ரூம்ல உட்கார்ந்துகிட்டு ஏதோ ஒரு வார்த்தைய சொன்னா என்ன பிளாக் பண்ணிட்டு போனவங்க எப்படி திரும்ப வருவாங்கன்னு நீங்க லாஜிக்கா யோசிப்பீங்க. ஆனா நண்பர்களே, காதலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் லாஜிக் தெரியாது, மேஜிக் மட்டும்தான் தெரியும். நம்ம மூளையில லாஜிக்கா யோசிக்கிற பகுதியை தாண்டி சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. இந்த ஆழ்மனம் நேரா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகியிருக்கும். அந்த ஸ்விட்ச் வேர்ட் அப்படிங்கிறது ஏதோ மந்திரம் கிடையாது. அது ஒரு அதிர்வலை, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி. எப்படி ஒரு எஃப்எம் ரேடியோல கரெக்டான நம்பரை செட் பண்ணா பாட்டு பிளே ஆகுதோ அதே மாதிரிதான். அந்த குறிப்பிட்ட ஆங்கில வார்த்தைகளை நீங்க திரும்ப திரும்ப உச்சரிக்கும்போது அது நேரா உங்க ஆழ்மனதுக்கு போய் அங்க இருந்து ஒரு பவர்ஃபுல்லான சிக்னலை பிரபஞ்சத்துக்கு அனுப்பும். அந்த சிக்னல் எங்கேயோ இருக்கிற உங்க துணையின் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். திடீர்னு உங்க ஞாபகம் அவங்களுக்கு வரும். நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா அந்த அழகான தருணங்கள் அவங்க கண் முன்னாடி வந்து போகும். ஆனா அந்த வார்த்தைய உச்சரிக்கிறதுக்கு ஒரு பெரிய ரூல் இருக்கு. அத சொல்லிட்டு எப்போ வருவாங்கன்னு நீங்க பதற்றப்படக்கூடாது. டிட்டாச்மெண்ட். அமைதியா அவங்க வந்துட்டாங்கங்கிற முழு நம்பிக்கையோட அந்த வார்த்தைய பயன்படுத்தணும். அத்தியாயம் 3. அந்த சீக்ரெட் பாஸ்வேர்ட் என்ன. இப்போ வீடியோவோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் நான் சஸ்பென்ஸா வச்சிருந்த உங்கள விட்டுப்போன உறவை மீண்டும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகும் அந்த பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வார்த்தைகள் என்னன்னு இப்போ சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரீஸ்டோர், பிரிங், லவ், டிவைன். திரும்பவும் சொல்றேன். ரீஸ்டோர், பிரிங், லவ், டிவைன். இதை எப்படி பயன்படுத்தணும்? காலையில தூங்கி எழுந்த உடனே மொபைல தொடாம ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. கண்ண மூடி அவங்க முகத்த மனசுல நினைச்சுக்கிட்டு மெதுவா ஒரு நாளைக்கு 108 முறை இந்த வார்த்தைய உச்சரிங்க. தொடர்ந்து 7 நாட்களுக்கு சொல்லிட்டு வாங்க. இந்த 7 நாட்களுக்குள்ள உங்கள விட்டுட்டு போனவங்க கண்டிப்பா உங்கள தேடி வருவாங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக இந்த முயற்சிய செய்யும்.
பிரபஞ்சம் அதை என்னைக்கும் தோற்க விடாது. அந்த ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணி உங்க மேனிஃபெஸ்டேஷனை இன்னைக்கே ஆரம்பிங்க. மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.